Hello guys, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கலாம்னா எனக்கு ஃப்ரிட்ஜ் டூர் போகணும்னு ரொம்ப நாளா ஆசை. பட் சொல்ற அளவுக்கு ஒன்றும் இருக்காதுனாலும் நமக்கு போடலாமேன்ட்டு ஒரு ஆசை. இன்னைக்கு நம்ம ஃப்ரிட்ஜ் டூர் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டபிள் ஃப்ரிட்ஜ் தான். ஃப்ரீசரை ஃப்ரிட்ஜாகவும் மாற்றிக்கலாம். இதெல்லாம் இப்படி செட்டிங்ஸ் இருக்குது. இதை வந்துட்டு நம்ம செட் பண்ணி ஃப்ரீசரை ஃப்ரிட்ஜாகவும் மாற்றிக்கலாம். நாங்கள் அப்படியே வாங்கினப்போ எப்படி இருந்ததோ அப்படியே விட்டுட்டோம். வேணும்னா நாங்கள் அதை ஃப்ரிட்ஜாக மாற்றிக்கலாம். இப்போதைக்கு அந்த ஐடியா இல்லை. உள்ளே சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இருக்காது. ஃபஸ்ட்டு அக்கா இருந்தப்போ அந்த பேக்கிங் ஐட்டம் இந்த நிறையா ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. பட் இப்போ நாங்கள் இருக்கிறனால நாங்கள் பெருசாக எதுவும் வச்சுக்கிறதில்ல. வெறும் இந்த மசாலா தூள், அப்புறம் இந்த நட்ஸ் ஐட்டம்ஸு, இது இட்லி பொடி, இது வந்துட்டு இந்த இப்படி ஸ்விப் பண்ணிக்கலாம். ஐஸ் கட்டி நாங்கள் போட்டு வைக்கல. பட் இது ஸ்விப் பண்ணால் அப்படியே இது கீழே விழும், நம்ம எடுத்துக்கலாம் அந்த ஐஸ் எல்லாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது மாமா ஸ்ரீலங்காவிலேருந்து வாங்கிட்டு வந்த மசாலா பொடி. இது உள்ள பூராமே நட்ஸாக தான் இருக்கும். கொஞ்சம் காலியாகவும் இருக்கும். உள்ள அது ஒரு மிளகா பொடி, இதெல்லாம் ஒரு குக்கீஸ் தான். இதில் பிரகுல் நானும் சாப்பிட்றதுக்கு சாக்லேட்ஸ் இருக்குது. பாதியை முடிச்சிட்டோம். நேற்று தான் டிமார்ட் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இது வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்போது ஃப்ரீசர் இது முடிஞ்சது. நம்ம கீழே ஃப்ரிட்ஜ் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா, இது வந்து மேப்பிள் சிரப். எங்கள் அக்கா இருக்கும்போது பேன் கேக்லாம் செய்வாங்க, அப்போ வாங்கி வச்சது. இது நேற்று டிமார்ட் போய் நாங்கள் மில்க் ஷேக் வாங்கினோம். ஆல்ரெடி 2-3 சாப்பிட்டுட்டோம். இது ஒன்று தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பருப்பு ஐட்டம்ஸ் அம்மா வச்சுருக்காங்க. வெளியே இருந்தால் பூச்சி வரும் அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜ்குள்ளேயே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா முட்டை எல்லாம் இருக்காது. ஏன்னா நாங்கள் உடனுக்குடனே வாங்கி செஞ்சதுனால முட்டை பெருசாக நாங்கள் வைக்கிறதில்ல. முட்டையோட ட்ரேல பார்த்தீங்கன்னா லெமன் வச்சுருக்கோம். அடுத்து தம்பிக்கு வந்து ஓட்ஸ் செய்வோம். அது ஓட்ஸ் இருக்குது. இது வந்துட்டு ரவை, இது வந்துட்டு பஞ்சாமிர்தம். அவ்வளோதான் இருக்குது. ஃப்ரிட்ஜில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம ரொம்ப நேரம் ஓப்பன் பண்ணி வச்சா ஒரு குயிங்னு ஒரு சவுண்டு வரும். ஏன்னா ரொம்ப நேரம் ஓப்பன் பண்ணி வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறக்காக. இது வந்துட்டு ஃபேண்டா. அண்டு இது வந்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தலை. பின்னாடி தம்பிக்கு வந்துட்டு அவல் இருக்குது. அதை அவனுக்கு இடையில செஞ்சு கொடுப்பேன். இதில் பார்த்திங்கன்னா அம்மா எப்பவும் சாமிக்கு பூ வச்சுருவாங்க ஒரு டப்பாவில் போட்டு. அது போக இந்த ஜக்கில் கூட வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் பூவெல்லாம். இது இந்த தேங்காய் மிச்சம், அந்த இது வந்துட்டு பச்சை மிளகாய் எல்லாத்துலேயும் ஒரு டப்பாவில் போட்டு எப்போவுமே கருவேப்பிலை, கொத்தமல்லி தலையும் மிளகா இதெல்லாம் வாங்கிட்டு வந்த உடனே ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருவோம் எப்போவும். அப்புறம் நேற்று தான் மார்க்கெட் போயிட்டு வந்தோம். இந்த காய், கோஸு, இது வந்துட்டு மாவு. தம்பிக்கு எப்பவும் மாவு இருக்கும். இது வந்துட்டு கிரேப்ஸு. அடுத்ததில் எப்போவுமே தக்காளி இருக்கும், எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். அது போக நேற்று வாங்கிட்டு வந்த காயெல்லாம் நிறையா இருக்கும். இந்த முள்ளங்கி, பீட்ரூட் இதெல்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ் டூர் முடிச்சுக்கிட்டோம். நம்ம பெருசாக எதுவும் வைக்காதனால வீடியோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் காய்ஸ், நம்ம ஃப்ரிட்ஜ் டூர் முடிஞ்சுது. ஏன்னா நம்ம பெருசாக எதுவும் ஐட்டம்ஸ்லாம் வைக்கல. அக்கா இருந்தப்போ உண்மையிலே இந்த ஃப்ரீசரும் சரி ஃப்ரிட்ஜும் சரி ஃபுல்லாக இருந்தது. இப்போ நாங்கள் பெருசாக எதுவும் செஞ்சுக்க மாட்டோம். தம்பிக்கு மட்டும் ஒரு சின்ன சின்ன ஐட்டம் செய்கிறனால நான் பெருசாக எதுவும் வச்சுக்க மாட்டோம். பூரா இந்த மசாலா ஐட்டம்ஸ் மட்டும்தான் ஃப்ரீசரில் இருக்குது. வேறு என்ன, இந்த ஃப்ரிட்ஜ் ரேட் பார்த்திங்கன்னா 30,000 வந்தது. இஎம்ஐ போட்டு தான் எடுத்தோம். ஃப்ரிட்ஜ் வாங்கி ஒரு 1 year ஆச்சு. அக்கா இருக்கும்போது வாங்கினது. அப்புறம் அவங்க ஃபாரின் போனதுக்கப்புறம் நம்ம தான் இப்போது எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சுது. இது பார்த்திங்கன்னா சாம்சங். நம்ம ஃப்ரிட்ஜ் டூர் முடிஞ்சுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்து என்ன வீடியோலாம் போடலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு பெருசாக ஐடியா வரமாட்டேங்குது. நீங்கள் சொன்னீங்கன்னா இது மாதிரி அப்படின்னு நான் காமிப்பேன். ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். until then bye.